இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த பயத்தோடைய பேர் தான் சப்பாத்தி கள்ளி பழம். இந்த பயத்தை பத்தி அதிகமா அந்த காலத்து 80 கிட்ஸ் 90 கிட்ஸ்க்கு தான் அதிகமா தெரியும். நான் சின்ன வயசா இருக்கும்போது பள்ளிக்கூடம் லீவ் விட்டாக்கா உடனே எங்க பசங்களும் நானும் கிளம்பிடுவோம் இந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை பறிச்சு சாப்பிடுறதுக்கு. ஏன்னா அந்த சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல பறிச்ச சப்பாத்தி கள்ளி பயத்தை எல்லாத்தையும் ஒரு பாறைக்கல்லில தேய்ச்சி அது மேல இருக்கிற முள்ளு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை திறந்து பார்த்தாக்கா வாய் நல்லா செவன்னு செவந்து போயிருக்கும். சரி பறிச்சேட்டு இந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு பயத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கூட கொஞ்சோண்டு சக்கரை பால் இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல நல்லா கரகரன்னு அரைச்சு ஒரு கிளாஸ்ல வடிகட்டி எடுத்துக்கினேன். எங்க பாப்பாவும் முதல்ல நான் குடிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா பெண்கள் எல்லாமே இந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை சாப்பிடுறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டி இது போன்ற எல்லா பிரச்சனையுமே சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த சப்பாத்தி கள்ளி பயத்தை சாப்பிடுறதால நம்ம இதய துடிப்பு சீராகி மாரடைப்பு பிரச்சனை கூட வராது. இந்த சப்பாத்தி கள்ளி பழம் அதிகமா வெயில் காலத்துல தான் கிடைக்கும். அதனால இந்த பயத்தை சாப்பிட்டாக்கா வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூடு பிரச்சனை கூட சரியா போயிடும். இது மாதிரி எண்ணற்ற நன்மைகளை கொண்டது இந்த சப்பாத்தி கள்ளி பழம். சரி நாமளும் இந்த சப்பாத்தி கள்ளி ஜூஸை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கோட எடுத்து குடிச்சு பார்த்த பாருங்க. உண்மையை சொல்லணும்னாக்கா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு.